ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்கேஜி கிச்சன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தாங்க. எக் ரைஸ் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளாக செய்யலாங்க. ரொம்ப டேஸ்ட்டாகவும் சூப்பராக வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் வச்சு செய்யலாம். வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயை வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ இது கூடவே பச்சை மிளகாய் 2 பச்சை மிளகாய் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கோம். இதை சேர்த்துக்கலாம். எண்ணெயில் இந்த பச்சை மிளகாய் நல்லா வதங்கட்டும். இப்போ இது கூடவே ஒரு கேரட்டை கட் பண்ணி வச்சுருக்கோம். இதையும் சேர்த்துக்குவோம். இதையும் நல்லா எண்ணெயில் வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு லைட்டாக உப்பு கொஞ்சம் சேர்த்துக்குவோம். நல்லா பாருங்கள், நல்லா கோல்டன் ஃப்ரை ஆகிற அளவுக்கு வந்திருக்கு. இப்போ இதில் ஒரு 3 முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா பொடிசாகிற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க. இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்குவோம். இது கூடவே ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள். இது ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா கிளறி விடணும். பாருங்கள், நல்லா உதிரி உதிரியாக சூப்பரான நமக்கு எக்கு மசாலா ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ இது கூடவே இன்னும் கொஞ்சம் சுவை கூட்டுறதுக்காக ஒரு ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. அவ்வளோதாங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நாம் ஆற வச்ச ஒயிட் ரைஸை இது கூட சேர்த்துக்குவோம். நல்லா கிளறி விடுங்க. இந்த டைமில் நமக்கு உப்பு கொஞ்சம் பார்த்து செக் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. பாருங்கள், நல்லா உதிரி உதிரியாக சூப்பரான ஒரு எக் மசாலா ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஈஸியாகவும் வீட்டில் இருக்கிற பொருட்கள் வச்சு ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. நாம் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் செஞ்சு கொடுக்கும்போது கண்டிப்பாக பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. டிஃபன் பாக்ஸ் காலியாக தான் வரும். ரொம்ப ஈஸியான பொருள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.